தெலுங்கானா விவகாரத்தில் அரசியல் லாபத்துக்காக அவசர கதியில் காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி சாடி உள்ளது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் மூத்த தலைவர் அத்வானி இல்லத்தில் நடந்தது. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண் ஜேட்லி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி, வெங்கையா நாயுடு, ஜஸ்வந்த் சிங் உள்ளிட்ட பலரும் பங்கேற்ற இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பல பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்துக்கு பிறகு பேட்டியளித்த ராஜ்யசபா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ரவிசங்கர் பிரசாத், தெலுங்கானா விவகாரத்தில் அரசியல் லாபத்துக்காக அவசர கதியில் காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாக சாடினார். जो देश की आर्थिक व्यवस्था है, जो रुपया डॉलर की तुलना में गिर रहा है, जो चीन का आक्रामक दृष्टिकोण है भारत के ऊपर, इन सबों पर हम चर्चा करने के पक्ष में हैं। विशेष रूप से जिस तरह पूरे तेलंगाना के विषय को कांग्रेस ने मिसहैंडल किया है, कांग्रेस पार्टी ने बिल्कुल पॉलिटिकल कारणों से हड़बड़ी में ये काम करने की कोशिश की है. உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்ற வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறிய ரவிசங்கர் பிரசாத், பல மாநிலங்களில் இப்போதுள்ள பொது விநியோக திட்டத்தை கருத்தில் கொண்டு மசோதாவில் சில திருத்தங்களை செய்தாக வேண்டியது அவசியம் எனவும் கூறினார்.